கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு கொடான ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான காலை வேளையிலே உங்களை யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துவதை என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இன்றைய மிஷனரி இந்த நாளிலே நான் உங்களோடு பேசக்கூடிய ஒரு மிஷனரி என்னை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்த வல்லவர் என்று சூழ வைத்து தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சமூக பணிகளினாலே பணியாற்றி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின பண்டித ராமபாயை குறித்து தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் தேவனுக்காக ஆற்றிய பணிகள், அவர்கள் நிறுவனங்கள் இது எல்லாவற்றையும் குறித்து நம்ம இப்பொழுது விரிவாக பார்ப்போம். அவருடைய பிறப்பு பண்டித ராமாபாய் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1858ஆம் ஆண்டு ஆனந்த சாஸ்திரி என்பவருக்கு மகளாக பிறந்தார். இவர் சிறு வயது முதலே நல்ல அறிவு ஞானமும் நிறைந்தவர்களாக, நல்ல துணிச்சலாக திறமை பெற்றவர்களாக வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் குடும்பம் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள இந்து மத பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பமாக இருந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் புண்ணிய நீராடி அங்கு வருகிற பக்தர்களுக்கு சமஸ்கிருத மொழியில ஸ்லோகங்களையும் உபன்யாசம் செய்து அங்க இருக்கிற பக்தர்களுக்கு போதிச்சுட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த காலத்துல பெண்கள் கல்வி பெறாத இருந்தபடினால அவங்க என்ன செய்தாங்க, ரமாபாயினுடைய தாயும் தந்தையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க ரமாபாய்க்கு சமஸ்கிருத மொழிகளையும் பிற மொழிகளையும் அவர்களுக்கு நன்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்டு அவர்களுடைய 12 வயதுல 18,000க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத மொழியை மனப்பாடம் செய்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது ரமாபாய் இந்து கோவில்களுக்கு போய் பல பெரும் புராண கதைகளை பாடி அவங்க சொற்பொழிவு ஆற்றுவார். அப்படி சொற்பொழிவு ஆற்றுவார். அது மாத்திரம் இல்லை, ரமாபாய் மற்றும் மராத்தி, பெங்காலி, ஹிந்தி, ஒரியா, கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி போன்ற மேலும் பல 8 மொழிகளை அவர்கள் பேசவும் எழுதவும் கற்றிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம், பெற்றிருந்தாங்க. அவங்க கல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் சமஸ்கிருத மொழியில சொற்பொழிவு ஆற்றினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சொற்பொழிவு ஆற்றி அங்கு ஒரு பெண் கல்வி கற்று சமஸ்கிருத மொழியில சொற்பொழிவு ஆற்றி அங்கு பேசுறதை பார்த்து அங்கிருந்து அவர்கள் கல்கத்தாவை சேர்ந்த சொற்பொழிவு ஆற்ற போதனை கேட்டு அவருடைய கல்வி அறிவை பார்த்து அவருக்கு பண்டிதர் என்ற பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்தியாவிலே பண்டிதர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பெண்மணி பண்டிதர் ரமாபாய் தான். ரமாபாய் அவர்கள் தான் கிறிஸ்துவின் அன்பில் ரமாபாய். அவர் இளமை காலம் முழுவதும் வேதனை நிறைந்த ஒன்றாகவே அவருக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தினாலும் காலரா நோயினாலும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் தகப்பனுக்கு பின்பாக தாய்க்கு பின்பாக அவர்களுடைய சகோதரிகள் இப்படியாக ஒருவர் பின் ஒருவராக மறித்து போனார்கள். ரமாபாயும் அவருடைய சகோதரர் மாத்திரமே என்ன செய்தாங்கன்னாக்க தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்கு திருமணமாகி 2 வர முடிவில் அவர்கள் 7 மாத கர்ப்பிணியாக இருந்த போது அவருடைய கணவரும் மறித்து விட்டார். அவருடைய ரமாபாயினுடைய வாழ்க்கை மிகவும் சூன்யமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் சொல்லனா துயரத்துல இருந்த அவங்க சகோதரரோ அவரும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கையில கல்கத்தாவில் ஏற்கனவே இந்து பிராமண குடும்பத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புகள் வந்த நெகமி கோரே என்ற ஒரு சகோதரி பெண் இவங்களுக்கு ரமாபாய் அம்மையாருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு வேதாகமத்தையும் கொடுத்தார். அப்போ அவங்க ரமாபாய் அம்மா அந்த வேதாகமத்தை படித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவர்களுடைய சுவிசேஷ பணிகளையும் அதிலிருந்த எல்லாத்தையும் ஆராதனைகளையும் படிக்கும் போது அது அவங்க உள்ளத்தை கவர்ந்து அவர்கள் இயேசு உள்ளத்தை கவர்ந்தன. இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் ரமாபாய் அம்மாவுக்கு
மன அன்பையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு அமைதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதற்கிடையில அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அநேக வந்துட்டு மிஷினரிகளுடைய ஐக்கியம் வந்து ரமாபாய்க்கு கிடச்சிச்சு. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு மகள் உண்டு. அந்த மகள் பேர் மனோரமா. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, மிஷினரிகளுடைய ஐக்கியம் கிடைக்கும்போது அவங்க வந்து தன் மகள் மனோரமாவை கூட்டிக் கொண்டு கல்கத்தாவிலிருந்து பூனாவுக்கு போகிறாங்க. பூனாவுக்கு போய் அங்கு வாழ்ந்த மிஷினரி திரு ஆலன் அவர்களும் மற்றும் திரு ஹர்போத் கிறிஸ்துவை பற்றி அநேக சத்தியங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரமாபாய் அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க இன்னும் ஆண்டவரை வந்து அதிகமாக கற்றுக்கொண்டாங்க. இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி 1883ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் வந்து படிக்க சென்றாங்க. இவரை இங்கிலாந்துக்கு படிக்க சென்றாங்க. அங்கே வந்து இவரை ஏற்றுக்கொண்டு இவருடைய வாஞ்சையை அறிந்து அங்கிருந்து இங்கிலாந்தில் இருந்த மிஷினரிமார்கள் வந்து இவருக்கு அநேக இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய காரியங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டு அவரும் அவருடைய மகள் மனோரமாவும் அங்கு நடந்த ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா 1883ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அங்குள்ள சபையில் பண்டித ரமாபாய் அம்மையாரும் அவங்களுடைய மகள் மனோரமாவும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ கிறிஸ்துவின் பணியில் ரமாபாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், அவருக்காக சேவை செய்ய வேணும்னு சொல்லி ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் வந்து இந்தியாவில் உள்ள பெண்களின் நிலைகளை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் பெண்களுடைய வந்துட்டு அடிமைத்தனம், கல்வி கற்க முடியாத நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்க தேவன் அவர்களுக்கு உணர்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். இதை உணர்ந்து கொண்ட ரமாபாய் வந்து என்ன செஞ்சாங்கனாக்க இயேசு கிறிஸ்து தான் இவர்கள் எல்லாவற்றையும் விடுவிக்க முடியும், ரட்சகராக இருக்க முடியும்னு சொல்லி இவர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் இங்கிலாந்திலிருந்து திரும்பவும் இந்தியாவுக்கு என்ன செஞ்சாங்க வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து பம்பாயில் வந்து சாரதா சதன் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதில் கைவிடப்பட்ட இளம் விதவைகள், கைவிடப்பட்ட கன்னிகைகள், இளம் விதவைகள், ஊனமுற்றோர் மற்றும் சிறுவர்கள், இப்படி வந்து சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை பெண்களை எல்லாம் அந்த சாரதா சதனை சேர்த்து அவங்க வந்து பராமரித்து பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி இந்த சாரதா சதன் நிறுவனத்திற்கு தேவையான எல்லா காரியங்களுக்காகவும் ரமாபாய் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தரையே நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலேயே கையெழுத்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய தாழ்மை, அன்பு, பொறுமை இவர்கள் எல்லாம் பார்த்து வந்து அநேக பெண்கள் வந்து அந்த சாரதா சதனில் வந்து சேர்ந்து கொண்டாங்க. இந்நிலையில் வந்துட்டு 1877ஆம் ஆண்டு அமெரிக்கா தேசம் சென்ற ரமாபாய் வந்து அங்கு ஒரு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உயர் ஜாதி இந்து பெண் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதில் வந்து பழங்காலத்தில் இருந்த பெண்கள் சிறுவர் திருமணம், உடன்கட்டை ஏறுதல், கல்வி, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுதல், அப்புறம் வந்து தேவதாசி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பெண்களின் அவல நிலைகளை குறித்து அந்த புத்தகத்திலே வெளியிட்டிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு வெளியிட்டு அங்கே இருக்கிற அந்த சாரதா சதன் வந்து அந்த போதுமானதாக இட பற்றாக்குறை நிமித்தமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்க இங்கிலாந்தில் அவங்க வந்து உதவி கேட்குறாங்க. வந்து எங்களுக்கு வந்து பெண்களுக்கு உதவி செய்யும்படியாக இட நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இங்கே அமெரிக்காவில் வந்து போஸ்டன் நகர மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, சிறு பிள்ளைகளுக்கு வந்து கல்வி சாலைகளை அமைக்கிறதுக்கும் பெண்களுக்கு விடுதியில் தங்கி அவர்கள் தொழில் தங்குவதற்கு விடுதியும் கட்டித்தரேன்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்து அதன்படி கட்டியும் கொடுக்குறாங்க. அப்போ 1889ஆம் ஆண்டு சாரதா சதனில் போதிய இட வசதி இல்லாதனால பூனா பகுதிக்கு இடம் மாறி முக்தி விசன் என்ற விடுதியை ஏற்படுத்துகிறாங்க. முக்தி விசன் என்ற பெரிதான விடுதியை ஏற்படுத்தி அங்கு அநேக பெண்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்களுக்கு கைத்தொழில்களையும் அவங்களுக்கு வந்து கைத்தொழில் செய்வினை
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அநேகர் வந்து தேவதாசிகளாக இருந்த பெண்கள் வந்து அநேகர் வந்து இந்த முக்தி மிஷனில் வந்து சரணடைகிறாங்க. இவங்க வந்துட்டு அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அநேகர் இயேசு கிறிஸ்துவை திரும்புகிறதை பார்த்து அங்கிருந்த பிராமணர் இந்து பூசாரிகள் என்ன செய்கிறாங்கன்னாக்க இந்த முக்தி மிஷனுக்கு விரோதமாக எழுப்பி அங்கே இருக்கிற பெண்களை வந்துட்டு என்ன செய்கிறாங்கனாக்க மதம் மாற்றுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிறைய பெண்களை வந்து என்ன செய்கிறாங்க அந்த விடுதையை விட்டு வெளியே வரும்படியாக துன்புறுத்தி அழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனாலும் என்ன செஞ்சாங்கனாக்க நம்ம பண்டித ரமாபாய் அவர்கள் வந்து எல்லா சூழ்நிலைகளும் தேவனை விட்டு பிரியாதபடி தன்னுடைய தன்னலமற்ற தொண்டினாலும் சமூக சேவகத்தினாலும் என்ன செஞ்சாங்க அநேக பெண்களுக்கு உதாரணமாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த முக்தி மிஷன் என்ற விடுதி வந்து ஆதரவற்ற பெண்களின் அடைக்கல பட்டணமாகவும் திக்கற்ற பிள்ளைகளின் உறைவிடமாகவும் தேவதாசிகளின் தெய்வீக நிலையமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கண்ணெழுந்தவர்களுக்கு பிரெய்னி முறை எழுத்து முறையை வந்து என்ன செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி முதலாக கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக அயராது உழைத்த பண்டித ரமாபாய் அம்மையார் அவர்கள் 1922 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா தனது 66வது வயதில் மறித்து போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவங்க மறித்ததற்கு பின்பாக இங்கிலாந்து தேசத்திலும் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு அநேக பட்டங்களை வழங்கி அவங்களுடைய இறந்த நாளை வந்து அந்த ஒரு இங்கிலாண்டில் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ற ஒரு சபையில் வந்து அந்த அவங்க இறந்த தினத்தை வந்து அனுசரித்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நினைவு நாளாக அந்த இடத்துல இது பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இந்திய தேசம் கூட 1989ஆம் ஆண்டு அவர்கள் பாராட்டின அவர்கள் பணிகளுக்கு வந்துட்டு ஒரு இது மரியாதை செலுத்தும்படியாக அவருடைய உருவப்படத்தை நம்ம நாணயங்களிலே வெளியிட்டுச்சுன்னு சொல்லி இந்திய நாணயங்களிலே வெளியிட்டு அவங்களை கனப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்படியாக அயராது உழைத்த பண்டித ரமாபாய் பண்டித ரமாபாய் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க என்னை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு ஏற்ப அவரை பயன்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க செய்வார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவங்களை போல நம்ம சமூக சேவை உணர்வுகளாக இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.